praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ணா நம்ம ஏசப்பா பிள்ளையா இருக்கும்போது நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் என்னென்ன நடக்கும்? நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் என்ன நடக்கும்ன்றத நான் உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மூலயமா சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அங்கிள் இருந்தாங்களாம். அவங்க விறகு வெட்டி வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்க கிட்ட ஒரு நாள் அவங்க விறகு வெட்டிட்டு இருக்கப்ப அவங்களோட விறகு வெட்டுறதுக்கு என்ன தேவை? கோடாரி. அந்த கோடாரியை வச்சு விறகு வெட்டிட்டு இருக்கப்ப அவங்க பக்கத்துல ஒரு குளம் இருந்துச்சான். தெரியாம அந்த கோடாரி அந்த குளத்துக்குள்ள விழுந்துடுச்சான். அவங்க கிட்ட இருந்ததும் அந்த ஒரே ஒரு கோடாரி தானா. அவங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க. இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு. அப்ப வந்துட்டு அங்க ஒரு தேவதை தோன்றுனாங்களாம். அவங்க கேட்டாங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப அந்த அங்கிள் சொன்னாங்களாம், நான் விறகு வெட்டிட்டு இருந்தப்ப என்னோட கோடாரி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னாங்களாம். குளத்துல விழுந்துருச்சுன்னப்ப அந்த தேவதை சொன்னாங்களாம், நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள போயிட்டு ஒரு தங்க கொடாரியை எடுத்துட்டு வந்தாங்களாம். என்னது தங்க கொடாரி? அப்ப அந்த அங்கிள் சொன்னாங்களாம், இது என்னோட கொடாரி இல்லை அப்படின்னு. செகண்ட் டைம் வந்துட்டு ஒரு வெள்ளி கொடாரியை எடுத்துட்டு வந்தாங்களாம். அப்பயும் அந்த அங்கிள் சொல்லிட்டாங்களாம், இது என்னோடது கிடையாதுன்னு. தேர்ட் டைம் அந்த அங்கிள் அந்த தேவதை வந்துட்டு ஒரு இரும்பு கோடாரியை எடுத்துட்டு வந்தாங்களாம். அப்பதான் அந்த அங்கிள் சொன்னாங்களாம், இதுதான் என் கோடாரின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். அப்ப அந்த தேவதை சொன்னாங்களாம், நான் வந்துட்டு முதல்ல தங்க கோடாரி காமிச்சேன், ரெண்டாவது வெள்ளி கோடாரி காமிச்சேன். நீங்க இருக்கிற நிலைமைக்கு அதுல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்திருக்கலாம். ஆனா நீங்க நேர்மையா உங்களோடது தான் வேணும்னு சொல்லி இருந்ததுனால அவங்களோட உண்மையை பாராட்டி நான் உங்களுக்கு இந்த 2 கோடாரியும் தரேன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்களாம் ஜெர்சி. அதே போலதான் நம்மளும் நேர்மையா இருக்கணும். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு. நீதிமொழிகள் 28:20 ஏசப்பா சொல்லியிருக்காங்க ஜெர்சி. நம்ம உண்மையா எல்லா சூழ்நிலையிலையும் இருக்கணும் ஜெர்சி. நம்ம ஏசப்பாக்கு உண்மையா இருக்கணும், நம்ம அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருக்கணும், எல்லாருக்கும் நம்ம உண்மையா இருக்கணும் ஜெர்சி. ஓகேவா? ஓகேண்ணா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அங்கிள் எப்படி நம்மளுக்கு ஏசப்பாக்கு உண்மையாக இருந்தாங்களோ அதே போல் நம்மளும் ஏசப்பாக்கு உண்மையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு உண்மையாக இருந்தால் நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் இன்னைக்கு உங்கள் வசனத்தை கற்றுக்கிட்டோம் ஏசப்பா. இந்த குட்டி ஸ்டோரியை கற்றுக்கிட்டதுக்காக நன்றி. நீங்கள் எங்களையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். அன்டில் தென் நான் ஜெர்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. God bless you.